வணக்கம், இது உங்கள் Rajtecinfo. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் Rajtecinfo. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 ப்ராடக்ட் அவங்களோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 5 ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் எப்படி இருக்குது இதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனையும் ஷேர் பட்டனையும் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி வாங்க பார்க்கலாம். ரியல்மி இன்றைக்கி 5 ப்ராடக்ட் லான்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 1999 ரூபாய்க்கு. அதாவது எம்ஐயோட டூத் ப்ரஷ் பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ் சேம் டிட்டோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பேக், அதாவது ட்ராலி பேக் மாதிரி தான் ஒரு பேக் லான்ச் பண்ணியிருக்காங்க 2999 ரூபாய்க்கு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டி பேக் 2 அப்படின்னு ஒரு பேக் வந்து லான்ச் பண்ணுறாங்க, அது ஷோல்டரில் போடுற மாதிரி. இது வந்து ஒரு 999 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Realme 7 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேஸ் வேரியன்ட் 6GB 128GB வந்து பார்த்தீங்கன்னா 19,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஹையர் வேரியன்ட் 8GB 128GB பார்த்தீங்கன்னா 21,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து Realme 7 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB 64GB 14,999 ரூபாய்க்கும், 8GB 128GB பார்த்தீங்கன்னா 16,999 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 5 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து Realme 7 Proட ஸ்பெக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் Realme 7 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 9.4mm திக்னஸில் கொடுத்துருக்காங்க. 197 கிராம் ஃபோனோட வெயிட் இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சஸ் கொண்ட ஒரு IPS LCD டிஸ்பிளே தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உங்களுக்கு இருக்குது. 1080p/2400 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 405 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. செம்மையான ஒரு LCD பிளானெல்லாம் இருந்தாலும் இவங்க வந்து கொஞ்சம் அப்கிரேட் கொடுக்குறது தான் எப்பவுமே ரியல்மியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு IPS டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 90 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டியும் பார்த்தீங்கன்னா 405 இருக்குது. அடுத்து இதோட கேமராவுக்கு வருவோம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 1.8 அபாச்சரில் ஒரு மெயின் சென்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் 2.3 அபாச்சரில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ 2.4 மெகாபிக்சலில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் சென்சர். இந்த மாதிரி 4 கேமரா பின்னாடி கொடுத்துருக்காங்க. முன்னாடி அப்படின்னு வரும்போது ஒரு 16 MB கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா f2.0 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. சிப்செட் புது சிப்செட் தான். மீடியாடெக்கோட ஹீலியோ G95 அப்படின்ற 12 நானோமீட்டர் டெக்னாலஜி கொண்ட ஒரு சிப்செட் தான். மீடியாடெக்கோட ஹீலியோ G90T நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருக்கோம். அதோட கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த G95 அப்படின்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்டா கோர் ப்ராசஸர் தான் இது. 2 கோர் வந்து பார்த்தீங்கன்னா 2.05 GHz Cortex A76லையும் 6 கோர் வந்து 2 GHz Cortex A55லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட GPU மாலி G76 ரெண்டும் நல்ல காம்பினேஷன் தான். G90T அப்படின்ற சிப்செட் ஒரு நல்ல சிப்செட் தான். ஒரு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஃப்ளாக்ஷிப்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பரான சிப்செட்டு தான் இது. அதை விட ஒரு ஹையர் வேரியண்ட் அப்படின் போது ஒரு சூப்பரான சிப்செட் தான் இருக்கும். அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது தான் இதோட ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெமரி 6GB 64GB 8GB 128GB மெமரி கார்டு போடலாம். 3 கார்டு ஸ்லாட் உங்களுக்கு இருக்குது. 512GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். Android 10 மேலே Realme UI கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 30 வாட் டார்க் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது dual 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டைப் சி இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அது கூட இன்றைக்கி லான்ச் பண்ண இதோட அப்கிரேடட் வெர்ஷனான ரியல்மியோட 7 Pro அப்படின்ற ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.7mm திக்னஸில் தான் வருது. உங்களுக்கு ஃபோனை 182 கிராம் ஃபோனோட வெயிட் உங்களுக்கு இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6.4 இன்ச்சஸ் கொண்டு ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 82.7% பாடி டு ரேஷியோ உங்களுக்கு இருக்குது. இதுவும் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. 411 அதாவது 411 பிக்சல் பெர் இன்ச் டென்சிட்டியில் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தாறுமாறாக இருக்கும். கொரில்லா கிளாஸ் 3+ஓட ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு இருக்குது. இதுவும் Android 10 மேலே Realme UI கொடுத்துருக்காங்க.
சிப்செட் அப்படின்னு வரும்போது மாற்றிருக்காங்க. சிப்செட் இது குவால்காமோட 720G 8 நானோமீட்டர் டெக்னாலஜி கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒக்டா கோர் ப்ராசஸர் தான். 2 கோர் வந்து 2.3 GHz ஸ்கொயர் ஆஃப் 465லையும், அடுத்து வந்து 6 கோர் வந்து 1.8 GHz ஸ்கொயர் ஆஃப் 465 சில்வர்லையும் கொடுத்துருக்காங்க. GPU Adreno 618, இதுவும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் தான் ரெண்டுமே. இதுலேயும் உங்களுக்கு 3 கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. 6GB 128, 8GB 128 UFS 2.1 ஸ்டோரேஜோட உங்களுக்கு வருது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சோனி IMX 686 அப்படின்ற மெயின் சென்சர் 64 மெகாபிக்சல் கொண்ட மெயின் சென்சர் கொடுத்துருக்காங்க. 26mm லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 64 மெகாபிக்சல் f1.8 அப்பாச்சரில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைடு 8 மெகாபிக்சல் f2.3 அப்பாச்சரில். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 119 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு அல்ட்ரா வைடில் ஷூட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மெகாபிக்சல் 2.4 ஒரு மேக்ரோ, அடுத்து வந்து 2 மெகாபிக்சல் 2.5 டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ், HDR, 4K 30 ஃப்ரேம் per செகண்ட் எல்லா சப்போர்ட்டுமே இதில் இருக்குது. உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா f2.5 அப்பாச்சரில் 24mm லென்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் HDR பனோரமா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃப்ரேம் per செகண்டில் 1080pயில் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 3.5mm ஆடியோ ஜாக்கு, ஸ்பீக்கர் கிரில், எக்கச்சக்கமான ஆப்ஷனும் எல்லா ஆப்ஷனும் எதுவும் விட்டு வைக்காமல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்தில் 5.1 சப்போர்ட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளேலே, ஏன்னா AMOLED ஸ்க்ரீன் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளேலே ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம் தான். 4500 mAh பேட்டரி இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு தாறுமாறான வேரியண்ட்டில் 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 34 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துட்டு 100% சார்ஜ் ஆயிரும். இந்த Realme 7 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் 2 கலர் வேரியண்ட் இருக்குது. மிரர் ப்ளூ அண்ட் மிரர் சில்வர் அப்படின்ற 2 கலர் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபோன் வருது. இன்றைக்கி வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 7 Pro வந்து ஹையர் வேரியண்ட்டு நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். 21,999 ரூபாய்க்கும். இது ஒரு லோவர் வேரியண்ட்டு 6GB 128 20,000 ரூபா செக்மெண்ட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட 7 வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் பேஸ் வேரியண்ட்டு 15,000 ரூபாய்க்கும், கொஞ்சம் ஹையர் வேரியண்ட்டு 17,000 ரூபாய்க்கும் வாங்கிக்கலாம். 10ஆம் தேதியிலேருந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் Realme ஸ்டோர்லேயும் அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த 5 ப்ராடக்ட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிற Realme யூஸராக, Realme லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் வாங்குங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும்